வெல்கம் டு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட். வணக்கம், விஜய் மௌலி, சென்னை. இன்னைக்கு வீடியோ ஜாப் கன்சல்டன்ட். ஜாப் கன்சல்டன்ட்டில் இன்னைக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயர் ஒன்றும் ஜாப் சீக்கர் ஒன்றும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல எம்ப்ளாயர் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் கரெக்டுன்றது கிடையாது. எல்லா எம்ப்ளாயரையும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறது, ஒரு ஜாப் சீக்கர் ஃப்ரெஷர் இன்டர்வியூ பண்ண போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. அது நிறைய பேர் கேட்குறாங்க. ஜாப் சீக்கர் ஒரு ஃப்ரெஷர் வராருன்னா அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். நம்ம சேலஞ்சாக நல்லா ஒர்க் பண்ணணும். கம்பெனியில் ஒரு நல்ல டாப் ரேங்கில் வரணும். அவருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அவருக்கு. அதனால் அவரை நல்ல இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவருக்கு 3 பாயிண்ட் மட்டும், அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட கம்யூனிகேஷன் என்ன, அவரோட நம்ம டாஸ்க்கு கொடுக்கலாம். டாஸ்க் கொடுத்து அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட். அந்த 3 பாயிண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 3 மினிட்ஸ் அவரை பற்றி கம்ப்ளீட்டாக அவர் பேசுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன வேக்கன்சிக்காக அப்ளை பண்ணி வந்திருக்காரு, நம்ம கம்பெனி பார்த்து என்ன தெரியும் அவருக்கு, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவரோட ஆப்ஜெக்டிவ் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் ஒரு 3 மினிட்ஸில் அவர் பேசுகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதை நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹெச்ஆர் மேனேஜர் இன்டர்வியூ பண்ணுறாரு, அப்புறம் சீனியர் மேனேஜர் டிசைட் பண்ணணும், எம்டி டிசைட் பண்ணணும். அதனால் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ முடிஞ்சான மீட்டிங்கெல்லாம் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் அவருக்கு டாஸ்க் ரொம்ப சூப்பராக சொல்லுவார். டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஆனால் டாஸ்க் அவரால் டைமால் கம்ப்ளீஷன் பண்ண முடியாது அவரால். ஆனால் டைம் கம்ப்ளீஷன் பண்ணுவார். ஆனால் அவரோட டாஸ்க் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிளைண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா அந்த கம்யூனிகேஷன் அந்த டாஸ்க் எப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி இந்த டைமுக்கு இப்போ ஒரு 1 டேயில் பண்ணுறேன் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு ½ டேயில் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரா, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பேசுகிறாரா, அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டாலே ப்ரெஷருக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். நம்மளுக்கு 5 பேர் தான் தேவை. 500 பேர் கூப்பிட்றது கண்டிப்பாக வேஸ்ட்டு. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க அந்த ஜாப் சீக்கர் ஃப்ரெஷர்ஸு. அதில் 3 பேர் கேட்டகரி இருக்கும். டாப்பில் ஒருத்தர் இருப்பார். அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்பில் இருப்பார். அவர் ஜாப்க்கு தான் சர்வே பண்ணணுன்றது கிடையாது. அவர் ஜாப்க்கு வருவார், எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அதுக்கப்புறம் நியூ என்டர்பிரனராக மாறுவார். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு நிறைய இருக்குது. அடுத்தது மீடியம் லெவலில் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஜாப் கண்டிப்பாக போகணும், வேறு சாய்ஸ் கிடையாது அவருக்கு. அந்த ஜாப் போயிட்டாருன்னா அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அப்புறம் மேரேஜ் பண்ண முடியும். டவுன் லெவலில் ஒருத்தர் இருப்பார். அவங்களோட ஃபேமிலியே இவர் தான் ரன் பண்ணுவான்ற சுச்சுவேஷனில் இருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எஜுகேஷன் முடிச்சிருப்பார். இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ எங்கேயோ எஜுகேஷன் நல்லா எஜுகேஷன் முடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைச்சாதான் அவருக்கு ரொம்ப ட்ரீமில் இருப்பார். இந்த ஜாப் கிடைச்சிடும், நமக்கு கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கமிட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணேன்னா எல்லா எம்ப்ளாயர்கிட்டையும்
ஒரு ஜாப் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபில்டரும் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 50 பேர் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, நம்மளுக்கு வேண்டியது வந்து 5 பேர், ஆனால் 2 பேர் தான் ஃபில்டர் பண்ண முடிஞ்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அந்த 2 பேர் மட்டும் ரெக்ரூட் பண்ணிவிட்டு மீதி எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணிடலாம். நீங்கள் மெயில்லையோ பை வாட்ஸ்அப்போ பண்ணிடலாம். திருப்பியும் வந்து நமக்கு எப்போ வந்து கால் பண்ணி இந்த மீதி 3 பேரை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். திருப்பி ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ண போது அதே மாதிரி 50 பேரை கூப்பிடலாம். 50 பேரை கூப்பிட்டுட்டு அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஜாப் சீக்கருக்கு வந்து ஒரு மூடு வந்து அப்செட் ஆகாது. 3 நாளில் சொல்லிவிடுவாங்க, நம்மளுக்கு வந்து கிளியராக பிக்சர் கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த ஜாப் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஜாப்புக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாப் சீக்கரை அப்செட் பண்ணாதீங்க. 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை யூஸே பண்ணாதீங்க. ஆமாம், இதே எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இன்டர்வியூலேயே அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க, இந்த இடத்துல ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது பிரகாரம் வந்துட்டு அவங்க அடுத்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃப்ரெஷருக்கு வந்து அந்த ஐடியாலாம் இருக்காது. இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணணுன்றது தெரியாது. அதில் ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பாடி லாங்குவேஜ் வச்சுக்கணும், அப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஜாப் சீக்கர்ஸ்க்கு தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஜாப் சீக்கருக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, நாங்கள் வந்து ஒன்லி நான் ஐடி தான் பண்ணுறோம். நான் ஐடி அப்படின்னா அட்மின், ரிசப்ஷனிஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸு, மார்க்கெட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஜாப் சீக்கரை வந்து எம்ப்ளாயி வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணி கொடுப்போம். நாங்களே இன்டர்வியூ பண்ணுவோம். எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆன அப்புறம் தான் உங்கள்கிட்ட அனுப்புவோம். நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம். இன்டர்வியூ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆமாம், விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வந்து நான் விஜயமௌலி வந்து ஜாப் கன்சல்டண்ட்டில் மட்டும் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் வந்து விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு ப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ரிமெண்ட் போடலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 9840336999. விசிட் வெப்சைட் www.vskbusinessconsultant.in. வெப்சைட்டில் போயிட்டு ஒரு எம்ப்ளாயர் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டகரிக்கு வந்து வேக்கன்சி இருக்கோ அதுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளியராக வந்து போட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன வேக்கன்சிக்கு எவ்வளோ போஸ்ட் வந்து இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வித் சேலரியோட ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீட்டெயிலும் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தமிழில் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. நீங்கள் வந்து எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து ஏன் பண்ண சொல்கிறேன்னா அதுக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாப் சீக்கர் வந்து நாங்கள் ரெகுலராக இன்டர்வியூ பண்ணபோது வந்துட்டு அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் சீக்கர் வேணும், மார்க்கெட்டிங் சேல்ஸ் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிக்வயர்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ போட போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போது இந்த மாதிரி வந்து ஜாப் சீக்கர் வந்து இருக்காங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கலாம். இல்லை நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களை வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபில்டர் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ வேலை ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து ஜாப் சீக்கரோட பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம எல்லா ஜாப் சீக்கருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸராக இருக்கட்டும், நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னோட ஜாஸ்தியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜரும் இருப்பாங்க. எனக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஜாப் சீக்கருக்கும் வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ரொம்ப முக்கியமான ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரு ரெஸ்யூம் வந்து எங்கேயுமே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பாது. நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து ஒரு 25 ரெஸ்யூம் வந்து எடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரெஸ்யூம் எடுங்க. ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூம். அப்புறம் ஒரு 25 ரெஸ்யூம் வந்து ஃப்ரெஷர் வந்து எடுங்க. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் எப்படி ரெஸ்யூம் எழுதியிருக்காரு, ஃப்ரெஷர் வந்து 25 பேர் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ இன்ஜினியரிங் காலேஜோ எல்லாமே நல்லா சூப்பராக படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நாலேஜ் நல்லா இருக்கும். டெஃபினட்டாக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெஸ்யூம் எழுதுங்க. உங்களோட நாலேஜ் பிரகாரம் ஒரு ரெஸ்யூம் எழுதுங்க. கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து ஜாப்ஸ் இருக்குது. ஜாப் வந்து கிடைக்காததுக்கு காரணம் ஒன்று தான், அந்த ரெஸ்யூம் பார்க்கும் போதே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரெஸ்யூமில் தான் உங்களோட ஜாப் கிடைக்கணுமா வேணாமான்றது அந்த ரெஸ்யூமில் தான் விஷயமே இருக்குது. ரெஸ்யூமில் வந்து நிறைய பேர் டேட்டே போட மாட்டுறாங்க. அது ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் அது. அடுத்தது வந்து ரெஸ்யூமில் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, ஆல்வேஸ் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது இல்லை நாட் ரீச்சபிளாக இருக்கும். திஸ் நம்பர் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது இந்த நம்பரை கூப்பிட்டாங்கன்னா, இது 3மே இருந்ததுன்னா திருப்பியும் வந்து உங்களை கூப்பிடுவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வரப்போதே நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி ரொம்ப பொலைட்டாக வந்து அவங்ககிட்ட ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பிடிச்சி போய் கண்டிப்பாக உங்களை நேராக வந்து இன்டர்வியூக்கு வர சொல்வார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ஃபோன் நம்பர் எப்பயுமே ஆன்லைன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சார்ஜ் இல்லை, நான் நாட் ரீச்சபிள் பிளேஸில் இருந்தேன், நான் எந்த ரீசன்ஸும் சொல்லக்கூடாது. ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து எந்த ரீசன்ஸும் சொல்லக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ஒரு இமெயில் ஐடி வந்து வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த இமெயில் ஐடி வந்து எப்பயுமே வந்து அது வேல்யூடாக இருக்கணும். நிறைய பேரோட இமெயில் வந்து வேல்யூடாக இருக்காது, யூஸே பண்ண மாட்டாங்க, அது வந்து ஒர்க் ஆகாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மெயிலுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து அனுப்புவாங்க. அப்போ வந்து அது அந்த மெயில் வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்கணும். அந்த மெயில் வந்து பார்க்கல செய்யலை அப்படின்னா அதிலே வந்து ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து புரிஞ்சுப்பார், இவருக்கு வந்து எந்த சீரியஸ்னஸும் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் கூட பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமாக மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து எத்தனை வீடு வேணாலும் மாறுங்க, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ரெஸ்யூமில் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, பின்கோடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டும் ரெஸ்யூமில் இருக்கிற அட்ரஸும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வெரிஃபிகேஷன் பண்ண போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தப்பாகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வீடு மாறுறீங்க, ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண அப்புறம் இல்லை ஒரு மேனேஜர் வந்து இன்டர்வியூ போகிறதுக்கும் அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே ரெஸ்யூமில் வந்து அட்ரஸ் வந்து மாற்றிடணும். அந்த ரெஸ்யூம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த அட்ரஸ்ஸு நீங்கள் இன்னும் ஆதார் கார்டில் மாற்றலைன்னா எந்த வீட்டுக்கு மாறி இருக்கீங்களோ அந்த வீட்டோட கேஸ் பில் இருக்கும், அந்த கேஸ் பில்லு அட்ரஸ் இருக்கும். இல்லை உடனே என்ன பண்ணுங்கள், பேங்க் பாஸ்புக்கை மாற்ற முடியுமா பாருங்கள். பேங்க் பாஸ்புக் மாற்ற முடியாது, ஆதார் கார்டு இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் கேஸ் பில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், ஆதார் கார்டுக்கு வந்து அப்ளை வந்து ஒரு 2 டேஸில் பண்ணிவிடுவேன், அந்த காப்பி கொடுக்குறேன் 2 டேஸில் வந்தோன்னு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அது பண்ணாமல் நீங்கள் அட்ரஸும் இதையும் மிஸ்மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில்
ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, என்ன பர்சன்டேஜ், யூஜி படிச்சிருக்கீங்க, அது என்ன காலேஜ், என்ன பர்சன்டேஜ், பிஜி படிச்சிருக்கீங்க, அது என்ன காலேஜ், என்ன பர்சன்டேஜ், இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து க்ரோத் தெரியும். எப்படி வந்து ஸ்டேபிள் க்ரோத் இருக்கா, கம்மி பண்ணுறாரா எப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் தெரியும். அதே மாதிரி ப்ரெஷருக்கு வந்து ஒரே ஒரு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ரெஸ்யூம் வந்து அடிக்கடி வந்து அப்டேட்டே பண்ணாதீங்க. ஒரு ஜாப் சீக்கர் வந்து ப்ரெஷருக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஐ எம் கரண்ட்லி ஜாப் சீக்கிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இவர் வேலை தேடுறாருன்னு தெரியும். 95% வந்து நான் பார்த்தவருக்கு, நான் என்னோட அனுபவத்தில் நான் நிறைய ஆன்லைனில் போர்ட்டல்லாம் செக் பண்ணி ரெஸ்யூம் வந்து எனக்கு வர நிறைய ரெஸ்யூமில் வந்து செக் பண்ண போது நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ஜாபுக்கு சேர்ந்துட்டேன், இப்போ எனக்கு ஜாப் நான் ஐடியா இல்லை அப்படின்றோம். இதை மாதிரி சொல்ல போது தான் ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ரெஸ்யூம் எல்லாம் பிளாக் மார்க் பண்ணுறாங்க. பிளாக் மார்க் பண்ணியாச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு ஜாபே கிடைக்காது. அப்படி வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு நீங்கள் வேறு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ரெஸ்யூமில் கம்பெனி பேர் போட்டு ஐ ஜாயின்டு ஸோ அண்ட் ஸோ கம்பெனி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படின்னு பண்ணிவிட்டு கரண்ட்டாக எனக்கு வந்து இப்போ ஒன்றும் வந்து எனக்கு நான் வேலை தேடலை அப்படின்றதும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு இந்த ரெஸ்யூம் வந்து கிளியர் டைட்டிலாக இருக்கும். கிளியர் டைட்டில் இருக்க போது தான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு ஒரு சீனியர் மேனேஜரே அவர் பார்க்குறாரு, டக்குன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இதில் வந்து ரொம்ப முக்கியம், இது மென்ஷன் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வந்து மொபைல் நம்பர், அடுத்து இமெயிலு, அடுத்தது வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஜாபில் சேர்ந்துட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள், எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக என்ன வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ சில பேருக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பிகாம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து மார்க்கெட்டிங்கோட ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து அக்கௌண்ட்ஸ் தான் மெயின் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டிங் வந்து பிடிக்குன்றது செகண்ட் போட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து ஃபைனான்ஸ் சைடு, அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. ஃபைனான்ஸில் வந்து ஒரு பேரோல் பார்க்குறது இருக்கலாம், இல்லை வந்து ஃபைனான்ஸ் வந்து கலெக்ஷன் சைடில் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக போட்டிங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜராக வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கூப்பிடலாம். அந்த மாதிரி 3 ஆப்ஷன் போடுங்க. 3 ஆப்ஷன் போட்டால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இது மென்ஷன் பண்ணாதனால நீங்கள் என்ன ஜாப் தேடுறீங்கன்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஃப்ரெஷர் வந்து என்ன ஜாப் தேடுறாருன்றதே தெரியாது. ஆனால் நீங்கள் போடுற கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறீங்க. அக்கௌண்ட்ஸை போடுறதுக்கு போதில் வேறு எதுவும் ஜென்ரலாக போடுறீங்க, வேறு எதுலேயே போடுறீங்க, அதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்புறம் ஃபோன் பண்ணி வந்து ஹெச்ஆர் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்கவோ, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து மார்க்கெட்டிங் தான் அக்கௌண்ட்ஸ்க்காக தான் அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மார்க்கெட்டிங் தான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டு அடுத்தது வந்து அதுவும் பிளாக் மார்க் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து ஜாபில் சேர்ந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் நீங்கள் தேடணும் என்றைக்கு டிசைட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம் வந்து எனக்கு வந்து இதை இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வருது, எனக்கு அடுத்தது 1 lakh வந்து சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே, நான் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணால் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 3 monthஸில் வந்து அடுத்தது வந்து யாரும் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மினிமமே
2 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் தான் அதை வந்து ஒரு ஜெனுனிட்டி இருக்கும். ஜெனுனிட்டி இல்லைன்னா அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஹைக் வந்து கொடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸு 5 இயர்ஸு 10 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறவங்களுக்கு அப்போ தான் தெரியும். சும்மா வந்து 6 மாதத்துக்கு ஒருட்டி ஒரு ஜாப் மாறினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்டேட் பண்ணாதீங்க. ஜாப் சீக்கர்ஸ் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டோட வெப்சைட்டுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். www.vskbusinessconsultant.in. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9840336999. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், தமிழில் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து டீட்டெயில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் வீடியோவில். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்தந்த கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் வந்து சிம்பிளிஃபைடு பண்ணிக்கலாம். நாங்களும் வந்து எங்களோட லிஸ்டிங்கில் யார் யார் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்களோ எம்ப்ளாயரை மேட்ச் பண்ணிவிட்டு ஜாப் சீக்கருக்கு வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவோம். வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து நாங்கள் வந்து ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட வந்து எந்த சர்வீஸ் சார்ஜும் வாங்க மாட்டோம். நாங்கள் எம்ப்ளாயர் தான் வந்து எங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பாங்க. அதனால் 1 ரூபி கூட நீங்கள் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணால் சார்ஜ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஜாப் வாங்கி கொடுத்தா வந்து பேமெண்ட் கொடுக்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி எம்ப்ளாயர் தான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பாங்க. அதனால் அந்த வரியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. தைரியமாக ரெஸ்யூமு ஒன்லி நான் ஐடி. நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரி உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி பிரகாரம் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த ஜாப் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஜாபே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.